எங்கள் முதற்கண் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் எங்களுடைய டெக்னீஷியன்ஸ் க்ரூ எல்லோருமே நான் வந்து மக்களுக்கு வந்து நன்றி சொல்கிறோம். என்ன அப்படின்னா, ப்ளீஸ் சைலண்ட் சார், ப்ளீஸ் சைலண்ட். வணக்கம். வணக்கம். முதல் கணல் திரைப்படத்துடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் மற்றும் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சார்பாகவும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு ஷோ, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஷோன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த படம் எடுக்கிறப்பே தெரியும் இது உணர்வுபூர்வமான கதை அப்படின்னு சொல்லி. பெரிய நடிகர்கள் நடிக்கலை, பெரிய பணமெல்லாம் போட்டு எடுக்கலை. ஆனாலும் எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னென்னா, நம்ம உண்மையிலேயே சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கதையை எல்லாம் புதுமுகங்களை வச்சு எங்களால் முடிஞ்ச வரை கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். அதை நாங்கள் இன்றைக்கி வந்து மக்கள் பார்க்குறப்ப மக்கள் எல்லாருமே புதுமுகங்கள் பெரிய படம் தான் அப்படின்னு பார்க்காம நல்லா நடிச்சிருக்காங்க, நல்ல கதையாக இருக்குது சார், இதை நாங்கள் எல்லாருமே பார்த்து ரசித்தோம், அதே மாதிரி நாங்கள் எல்லார்ட்டையும் நாங்கள் போய் சொல்லுவோம் அப்படின்னு இங்கே எல்லாரும் மகிழ்ச்சியாக சொன்னதை கேட்குறப்ப எங்களுக்கு ஒரு பட இயக்குனராக எங்களுடைய குழுவில் என்னென்னா நமக்கும் வந்து சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா நம்மளுடைய படைப்பு மற்றவர்களால் பாராட்டுனா மட்டும்தான் நம்ம இனி வந்து படைப்பு நம்ம பண்ண முடியும். இன்றைக்கி எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலேருந்து பல தேட்டர்களில் வந்து ரிலீஸ் ஆகுது. பொதுமக்கள் வந்து கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் உங்கள் குழந்தைகளோட அதுவும் ஸ்கூல் பாய்ஸு பொண்ணுகளாக இருந்தாலும் சரி போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. அஸ்வின், ராஜேஷ், ஜெனிஸ் எங்களுடைய திரைப்படம் வரதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வர்றது காரணமானவர். முத்துக்குமார் அவருடைய இணை இயக்குனர். வித்யா இந்த படத்தை வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சார் வந்து போத்தி சார், அவர் தான் தயாரிப்பாளர். இவர் யோகேஷ் நல்லா நடிச்சிருப்பா, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து சிவகுமார் எங்களுடைய நண்பர், இவர் சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ். பாண்டின்ற ரோல் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் வெங்கட்ரமணன் சார் அண்ட் ப்ரொடியூசர் போதி சார், மொத்தம் என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட், அப்புறம் க்ரூ எல்லாருக்குமே நன்றி. அந்த அப்பா அம்மாவுக்கு நன்றி. இந்த படத்தில் இப்போ சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் இப்போ இருக்கிற சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமாக இந்த போதைன்ற விஷயத்தை வந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காஸ்டில் இருக்கிற ஒரு கதையில் நான் நடிச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்னோடய ரோலை ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படுது. பெரிய பெரிய படங்கள்லாம் வருது, சரி ஓகே போய் பாருங்கள், நான் எதுவும் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி சின்ன படங்களையும் இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் இருக்கிற படங்களையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலியோடு வாங்க. படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, வந்து பாருங்கள். இது ஒரு என்னோட இறைவனுக்கு நன்றி, அம்மா அப்பாவுக்கு நன்றி, என்னோட அண்ணனுக்கு நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபிலிமே, டெபியூ ஃபிலிமே ஹீரோவாக கிடச்சதுங்கிறது கண்டிப்பாக கடவுளோட அருள்னு தான் சொல்லணும். அந்த ஃபஸ்ட்டு படத்துலையுமே வந்து இவ்வளோ ஒரு பெரிய சோஷியல் மெசேஜ், சமுதாயத்துக்கு தேவையான படத்தில் நம்ம ஹீரோவாக பண்ணியிருக்கோன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லோரும் பார்த்துட்டு இதை வந்து இவ்வளோ ஒரு அப்ரிசியேஷனோ இதுவோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் எங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு கான்ஃபிடென்ஸ், சரி ஸ்டோரி நல்லா இருக்குது, அந்த ஸ்டோரியை பார்த்து மக்கள் வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் இருந்தோம். ஸோ அந்த ஸ்டோரி மக்களுக்கு பிடிச்சிருந்தது. காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே எங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸை போட்டு இந்த படத்தை தியேட்டர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ மக்களாகிய நீங்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் எல்லோரும் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். நன்றி. ஹலோ, வணக்கம். என்னோடய பேர் யோகேஷ். நான் இதில் தாஸ்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லோரும் டேரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சிருக்கேன். இது வந்து ஒரு ட்ரக்ஸ் பேஸ் பண்ண ஒரு படம் தான் இது. நிச்சயமாக இது ஃபேமிலி, சின்ன பசங்க, பெரிய பசங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படம் நாளைக்குலேருந்து நீங்கள் பார்த்து தான் இந்த மாதிரி நிறைய படம் எல்லாருக்குமே நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி படம் ஓடினா கூட தான் அப்போ நம்ம தமிழ் படத்தையும் வெளியில் வந்து எல்லா இடத்துலையும் பேசப்படுவாங்க. ஓகே, எல்லா படமே எல்லா ஒரு ஜென்ரஸோட படமும் கலந்து இது ஒன்றா தான் நம்ம தமிழ் திரைப்படம் நல்லா பெருசாக வளரும். கண்டிப்பாக நிச்சயமாக எல்லோரும் தேட்டரில் வந்து. அனைவருக்கும் வணக்கம். என்னோட
என்னோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக முதற்கனல் படம் தமிழகம் முழுக்க திரைக்கு கொண்டு வர வாய்ப்பு கொடுத்த எல்லாம் இறைவனுக்கு, தயாரிப்பாளர் அண்ட் இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. தயாரிப்பாளர்கள் வந்து இந்த படத்தை எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண வச்ச விஷயம் என்னென்னா, இந்த படம் டிப்பிக்கலாக சிறுமுதலீட்டு படங்களுக்குள்ள எல்லா ரிஸ்கையும் இந்த படமும் தாங்கி தான் வருது. பட் அதை தாண்டி இது கொடுக்க போகிற சொசைட்டிக்கு கொடுக்க போகிற கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப பெருசு. அந்த விஷயத்துக்காக ஒரு பெரிய ரிஸ்க்கை எடுக்க தயார் அப்படின்றது ஒரு ரொம்ப கட்ஸோட வந்திருக்காரு. அதுக்காகவே அவருக்கு முதல் சல்யூட். இந்த டீம் மெம்பர்ஸ், இந்த ப்ரொடியூசரும் அந்த விஷயத்தை புரிஞ்சு அவரோட முதல் படத்துல இருந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சு வந்ததுனால முதலீட்டு விஷயத்துலையும் இதை கரெக்டாக காம்பேக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல படைப்பாக வந்திருக்குது. கமலாவில் இந்த ப்ரீமியர் ஷோவுக்கு நாங்கள் இந்த மலையை தாண்டி வந்து ஆடியன்ஸை பார்த்தது தான் அது பெரிய சர்ச். ஆடியன்ஸுன்றது டிப்பிக்கலாக ஆல் கிளாஸுன்றதை தாண்டி டீனேஜ் பசங்க நிறைய பேர் இங்கே தேட்டரை ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இந்த படம் தமிழகம் முழுக்க ஒரு டீசெண்டான ரிலீஸ் ஆக போகுது. நல்ல திரையரங்குகள் கிடச்சிருக்குது, நல்ல ஷோ டைம் கிடச்சிருக்குது. தியேட்டரில் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். விரைவில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக உங்களை என்டர்டெயின் பண்ணும். இதுக்கு கொடுக்குற சப்போர்ட் இது மாதிரி நிறைய சிறுமுதலீட்டு தரமான படங்கள் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சொசைட்டியில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சுக்கு இது ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். நம்புறேன். தேங்க்யூ சார். இது மொத்தத்தில் வந்து கருவறை முதல் கல்லறை வரை ஒரு மனிதன் வந்து பயணம் செய்யும் போது நடக்கிற சம்பவம். இது இளைஞர்கள் மத்தியில், இப்போ இருக்கிற யூத்து மத்தியில் இது ஒரு அட்வான்ஸான படம். வாழ்த்துக்கள். அருமையாக எடுத்திருக்காங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், படிக்கிற பசங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம சொசைட்டியில் என்ன நடக்குது, எந்த விதமாக வந்து மக்கள் வந்து கெட்டு போகிறாங்க, அதுலேருந்து தன்னோட பசங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியுது. படம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் போக போக ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட கடைசியில் வந்து கோர்ட் சீன்லாம் ரொம்ப மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நிறைய விஷயங்கள் வந்து இது மூலமாக தெரிய வருது. ஸோ பசங்களை வந்து நம்ம பசங்களை, நம்ம குழந்தைங்களை, நம்ம கல்வி படிக்கிற மாணவர்களை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வணக்கங்க. முதற்கனல் படம் பார்த்துட்டு வரேன். பசங்க எப்படி லேசாக ஆரம்பிக்கிற கெட்ட பழக்கங்கள் அவங்க வாழ்க்கையை சூறையாடுது, அதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கை இல்லாமல் போகுது, மறுவாழ்வு மையத்துக்கு போய் அந்த வாழ்க்கை எவ்வளோ சிரமப்பட்டு திரும்புது, அந்த குடும்பம் எவ்வளோ சிரமப்படுது, எல்லாத்தையுமே படமாக்கியிருக்கிறாங்க. இது ஒரு விழிப்புணர்வு படம். எல்லா பசங்களும் பார்க்க வேண்டிய, எல்லா பேரண்ட்டும் அவங்கள பார்க்க வைக்கணும். ஸ்கூலில் பிரின்ஸிபல், ஹெட் மாஸ்டர் எல்லாருமே இந்த சின்ன பசங்களே ஆரம்பிச்சிடறாங்களா, அதனால் எல்லா ஸ்கூல்லையும் அதை கொண்டு போய் இது ஒரு விழிப்புணர்வு படம்ன்றதுனால எல்லா ஸ்கூல்லையும் இதை பார்க்க வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, இந்த படம் ஒரு விழிப்புணர்வு படம். இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தே ஆகணும். ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. எப்படி வந்து சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூல் டேஸ்லேயே வந்து எப்படி போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, அதனால என்னென்னலாம் பிரச்சனை பண்ணுறாங்க, எப்படி கிரிமினலாக ஆகுறாங்க அப்படின்றத எடுத்திருக்காங்க. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளைமேக்ஸில் இதுக்கு என்ன சொல்யூஷன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நார்மலாக வந்து எல்லாரும் வந்து ஒயின் ஷாப் எடுத்து மூடுங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்றதுனால எல்லாரும் ஒயின் ஷாப் எடுத்து மூடினாலும் திருட்டுத்தனமாக வாங்குறாங்க. பட் இதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷனாக இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்க. அதை வந்து முதலமைச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து என்னோடய ரிக்வெஸ்ட் ஆஸ் ஒரு ஹியூமன் பீயிங்காக, ஒரு கேர்ளாக, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக என்னோட ரிக்வெஸ்ட். எல்லோரும் இந்த படத்தை வந்து பாருங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான தேவையான படம். பசங்களை கூட்டிகிட்டு வந்து பேரண்ட்ஸோடு பாருங்கள். தேங்க்யூ. ஓகே, மென்டலாக ஃபிசிக்கலாக எவ்வளோ இந்த ட்ரக் அப்யூஸ்னால எவ்வளோ பேர் சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத இந்த படத்தில் அழகாக காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட் ஹாஃபில் அது எப்படி அவங்க அதால் பாதிக்கப்படுறாங்கங்கிறது இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அதால் எப்படி அவங்க மாறுறாங்க, தானாகவே அதை ரியலைஸ் பண்ணி எப்படி அதுலேருந்து வெளியில் வராங்க, கோர்ட்டில் அவங்க தானாகவே அதை ஒத்துக்கிறாங்க. அதெல்லாம் ஹானஸ்ட்டாக நல்லாயிருக்கு. ஆமாம், பாட்டெலாம் ஸ்மூத்தாக நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் படம் எல்லாருக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டலாம்.